ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஸ்கைராஜ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், உங்கள் வீட்டிலே ஓபி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனல் சஹராஜ் ஆஃபீஸில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்தவரை இந்த ஓபி சர்டிஃபிகேட்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத பார்த்தோம்னா, ஓபிசி சர்டிஃபிகேட்ன்றது நம்ம ஜாதி சான்றிதழ் இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்போம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கோ இல்லை ஸ்காலர்ஷிப்புக்கோ அல்லது வேலைக்கு அப்ளை பண்ணுறப்ப ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாதி சான்றிதழ் மாதிரி வச்சுக்கோங்க. இதை பிசி எம்பிசி அண்டு டிஎன்சிக்கு தான் தேவைப்படும். இது எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு தேவைப்படாது. அதுவும் இல்லாமல் இது க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர்னு இருக்கும். க்ரீமி லேயர்னா உங்கள் குடும்ப வருமானம் கடந்த 3 ஆண்டில் 8 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி நான் க்ரீமி லேயர்னா 8 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் எப்போ அப்ளை பண்ணாலும் மார்ச் 31 எக்ஸ்பைரி ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜனவரி 1 அப்ளை பண்ணுறீங்கன்னா மார்ச் 31 எக்ஸ்பைரி ஆயிரும். இதுவே நீங்கள் ஏப்ரல் 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1 இயர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எமர்ஜென்சினா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி முன்னாடி அப்ளை பண்ணுறவங்கிறவங்க ஏப்ரல் 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1 இயர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ தேவைப்படும். அதுக்கடுத்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இடத்துல இது கேட்குறாங்க, ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு கேட்குறாங்க. அது மாதிரி உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுக்கடுத்து உங்கள் ஜாதி சான்றிதழ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாதி சான்றிதழ் தேவைப்படும். ஒரு சில இடத்துல நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. குடும்ப வரி ரசீதுனா ஃபேமிலி இன்கம் டேக்ஸ் பில், இது ஆப்ஷனல் தான். நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் கிராமத்து விஓ ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. அடுத்து உங்கள் ஆர்ஐ அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து டெபுட்டி தாசில்தார் அப்ரூவ் பண்ணுவாங்க, அல்லது தாசில்தார் அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் எந்த ப்ரௌசர்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்இஜிஏன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்குள்ளே உள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இந்த வெப்சைட்குள்ளே போனோன்னே நீங்கள் இந்த வெப்சைட்டில் எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஓபிசி, இன்கம் அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம், அந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பயனாளர் உள்நுழைவு கொடுத்துருங்க. யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. இப்போ யூசர் நேம், பாஸ்வேர்ட் ப்ளஸ் கேப்சா கேட்கும். நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறோம். கீழே நியூ யூசர்னு இருக்கும், நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன்னு. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்துட்டு உங்கள் ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக், நெக்ஸ்ட் உங்கள் தாலுக்கா கேட்டிருக்காங்க, தாலுக்கா என்டர் பண்ணிக்கோங்க. தாலுக்கா என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் 10 இலக்க மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் கேட்டிருக்காங்க. இமெயில் என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் என்டர் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கும், பார்த்து கரெக்டாக டைப் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு யூசர் நேம் கேட்கும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நேமை என்டர் பண்ணிட்டு உங்கள் நேம் ஆல்ரெடி அவைலபிள் இருந்தால் உங்கள் நேமை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் நேமை ஆல்ரெடி யாராச்சும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த நேமுக்கு பின்னாடி 1 2 அந்த மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஏதோ போட்டுக்கோங்க. அந்த யூசர் நேமை மறந்துடாதீங்க, ஏன்னா அது கண்டிப்பாக வேணும். அதான் உங்கள் யூசர் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, யூசர் நேமுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறீங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கிறேன். என்னோட யூசர் நேம் ப்ளஸ் பாஸ்வேர்டு போட்டு கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணுறேன். நீங்கள் ப்ரீவியஸ் பேஜில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணப்போ ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, நான் கூட சொல்லியிருப்பேன் யூனிக்காக இருக்கணும்னு. அந்த யூசர் நேம் ப்ளஸ் என்ன பாஸ்வேர்ட் போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டை போட்டு கேப்சாவை என்டர் பண்ணிடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செகண்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்மளுக்கு செகண்ட் பேஜில் ஓபிசி இருக்குது. கீழே ப்ரீவியஸ் 1 2 3 நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதில் செகண்ட் கொடுத்துருங்க. செகண்ட் வந்துட்டிங்கன்னா அதில் அதர் பேக்வேர்டு கிளாஸ் சர்டிஃபிகேட்னு இருக்கும், ஓபிசின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம்
இதுக்கு முன்னாடி நீங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டோ இன்கம் சர்டிஃபிகேட்டோ எதனாச்சும் ப்ரௌசிங் சென்டரில் எங்கேயாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேன் அக்கௌண்ட் இருக்கும். ஒரு வேளை கேன் அக்கௌண்ட்லனா வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அந்த வீடியோ போய் பார்த்து கேன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கேன் அக்கௌண்ட் இருந்தால் தான் வந்து இங்கே அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கேன் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதை எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணுறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். பேசிக்காக உங்களை பற்றி தான் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ கேன் அக்கௌண்ட் இருக்குன்னா ஆல்ரெடி இருக்குன்னா கண்டுபிடிக்கிறது எப்படின்னா உங்கள் ஆதார் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி கேன் அக்கௌண்ட் உங்களுக்கு இருக்கான்னு டவுட்டாக இருந்தீங்கன்னா அந்த இதில் போய் ஆதார் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் கேன் அக்கௌண்ட் வந்து தான் ஷோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஷோ ஆகும். அதில் வந்து உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் பேரண்ட்ஸ் நேம், இமெயில் ஐடி அட்டாச் பண்ண இமெயில் ஐடி தான் ஷோ ஆகும். லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து ஒரு சர்க்கிள் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அதில் வந்து ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அதுவும் இல்லாமல் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி உங்கள் ஆதாருக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கா அல்லது கேனில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கா ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. 6 இலக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபார்ம் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேன்லேருந்து டேட்டா வந்து இங்கே ஷோ ஆகும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் கேன் கொஞ்சம் டேட்டா தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. கேனில் இருக்க டேட்டா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்விட்ச் ஆகிரும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் கேஷ் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஜாதி சான்றிதழில் வந்து கேஷ் இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கேஸ்டோட நம்பரு நீங்கள் கேஷ் என்டர் பண்ணாலும் இங்கே சைடில் வந்து வரும். ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் பண்ணலாம், அல்லது வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதரோ இல்லை ஹஸ்பண்டோ இல்லைன்னா வந்து கார்டியனோ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. அதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கார்டியன் கேட்க மாட்டாங்க. இப்போ உங்கள் ஃபாதர்னால் இப்போ உயிரோடு இருக்காங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா இல்லை அக்ரிகல்ச்சரா அந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. ஸ்டேட்டஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன பண்ணுறீங்க, அக்ரிகல்ச்சரா அந்த மாதிரி கேட்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இயர்லி எவ்வளோ இன்கம் வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. அந்த இன்கம் வந்து பே ஆஃப் ஸ்கேல் போட்டுக்கோங்க. இப்போ அதர்ஸ் போட்டிருக்கனால வந்து எனக்கு வந்து என்ன நான் ஃபார்மர்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்மரை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மதர் உயிரோடு இருக்காங்களா, அதான் அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அவங்க இருக்காங்கன்னு எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா இல்லை அன்எம்ப்ளாய்டா இல்லைன்னா வந்து எம்ப்ளாய்டான்னு என்டர் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்டுனா அதுக்கேற்ற டேட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இது கேட்க மாட்டாங்க. அப்போ தான் வீட்டில் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களாம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டிக் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிடும். இந்த பேஜில் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இது மேண்ட்ரின்னு சொல்லி இந்த 4 மேண்ட்ரி, மிச்சம் வந்து சாய்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல இன்கம் சர்டிஃபிகேட்லேயும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லேயும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ரேஷன் கார்டு அட்டாச் பண்ணுற சொன்னாங்க, அது ஸ்மார்ட் கார்டு. ஆனால் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் கார்டை கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து உகந்ததல்ல, அதாவது யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் அதையும் கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அதர் டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 1 என்டர் பண்ணிட்டு ஆடு கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் ப்ரௌசர்லேயோ இல்லைன்னா உங்கள் ஃபோன்லேயே வந்து இருக்க ஃபைல் ஆப்புக்கு போகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பிசி வச்சுருக்கீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோர் போகும். அதுவே மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபைல் மேனேஜருக்கு போகும். போயிட்டு ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. மிச்ச டாக்குமெண்ட் எல்லாமே டாக்குமெண்ட்டில் 200 கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணணும். இமேஜ் வந்து 50 கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃப் வந்து உங்கள் ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்டேட்டில் கொடுத்தா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து
செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுலேயே மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து உங்கள் சைன் போடுங்க. சைன் போட்டு பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர் இருந்தால் பிரிண்ட் அவுட் போட்டு சைன் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிசியில் வந்து பிடிஎஃப் மாடிஃபை பண்ணி தரணும்னா பிடிஎஃப்ல வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு விட்ருங்க. போட்டு விட்டு அதுக்கடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. அது ஆப்ஷனல் தான், பட் வந்து நிறைய இடத்துல இன்கம் சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க. ஸோ வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து அதர் டாக்குமெண்ட்ஸில் வந்து ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்க்கும் கேட்குறாங்க ஒரு சில இடத்துல. ஸோ வந்து இதெல்லாம் இருந்தால் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இதெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து நான் 50 கேபி இந்த மாதிரி 200 கேபின்னு சொல்லியிருந்தேன். அதை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு இல்லைனா அந்த ப்ரௌசர் கூகுளில் ஏதாச்சும் போயிட்டு வந்து உங்கள் ஃபோனில் இருக்க ப்ரௌசரில் இல்லை கூகுள்லேயே போயிட்டு வந்து ஓபி சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் கம்ப்ரஸ் அல்லது வந்து டிஎன்இஜிஏ டாக்குமெண்ட் கம்ப்ரஸ்ன்னு போட்டிங்கனாலே வரும். அதில் வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டு சூஸ் பண்ணிட்டு கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளேயும் அதர் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து 200 கேபிக்குள்ளேயும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த இமேஜ் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த சிக்னேச்சர்லாம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நம்பர் கரெக்டாக கொடுத்துங்க, 1 2 3 அந்த மாதிரி. நான் முன்னுக்கே சொல்லியிருந்தேன்ல செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதில் வந்து மனுதாரன் கையொப்பம்ங்கிற இடத்துல வந்து உங்கள் சைனை வந்து உங்கள் பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர் இருந்துச்சுன்னா அந்த பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் போட்டோ இல்லைனா வந்து நீங்கள் பிடிஎஃப் மாடிஃபை பண்ணிட்டோன்னா பிடிஎஃப் எடிட்டர்னு க்ரோமில் போட்டிங்கனாலும் ஆன்லைன்லேயே இருக்கும். அதில் சிக்னேச்சர் வந்து கிளிக் பண்ணி சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 60 ரூபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. பேமெண்ட் கொடுத்து வந்து உங்கள் யூபிஐலோ இல்லை கார்ட்லேயோ, அதாவது வந்து இந்த பேஜில் பாருங்கள் நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணுறது, டெபிட் கார்டில் பேமெண்ட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங், அதுக்கப்புறம் வந்து கியூஆர் கோடு இதாகும் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ ஜிபே ஃபோன்பேயில் பண்ணுற மாதிரி. அடுத்து யூபிஐ கொடுத்து பண்ணிக்கலாம். பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒப்புகை சீட்னு ஒரு கொடுப்பாங்க. இதில் வந்து ஒரு நம்பர் இருக்கும், டிஎன் ஹைஃபன் போட்டு சம் நம்பர் இருக்கும். நீங்கள் அதை வச்சு தான் வந்து ஓபி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுவீங்க. அந்த நம்பர் முக்கியம். ஸோ வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் 1 வீக்குள்ளே வந்து உங்கள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்த ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு உங்கள் விஏஓ வந்து உங்கள் கிராம நிர்வாக அலுவலர் வந்து ஃபஸ்ட்டு அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஆர்ஐ அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து தாசில்தாரோ இல்லைனா டெப்யூட்டி தாசில்தாரோ அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். இல்லை கொஸ்டின் மார்க் வரும். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, கொஸ்டின் மார்க் ரிமூவ் பண்ணுறது எல்லாத்தையும் பற்றி நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அதை பற்றி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் நீங்கள் எப்படி டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு எந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறது, இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கீழே டிக் மாதிரி வரும். இந்த மாதிரி வரத்துக்கு வந்து நீங்கள் பிசிலாம் பண்ண முடியாது, அதாவது உங்கள் சிஸ்டத்துலாம் பண்ண முடியும், மொபைலில் பண்ண முடியாது. ஸோ வந்து கண்டிப்பாக இதை பண்ணுறதுக்கு சிஸ்டம் தேவைப்படும். மறக்காமல் நம்ம சேனல் சஹாய்ராஜ் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் சஹாய்ராஜ் அஃபிஷியல், அதை போய் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.